ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம விநாயகா கிச்சனில் சத்தான முருங்கைக்கீரை வச்சு தாங்க அடை தோசை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அடை தோசைக்கு நம்ம ஊற வச்சுக்கலாங்க. 1 கிளாஸ் இட்லி அரிசி, 1 கிளாஸ் பச்சரிசி எடுத்துருக்கேங்க. எந்த கிளாஸில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கிளாஸில் தாங்க பருப்பையும் அளந்து எடுத்துக்கணும். 1/2 கிளாஸ் சிறுபருப்பு எடுத்துருக்கேங்க, 1/2 கிளாஸ் துவரம்பருப்பு, 1/2 கிளாஸ் கடலப்பருப்பு, 1/4 கிளாஸ் உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கேங்க. இது எல்லாம் சேர்த்து நம்ம 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணுங்க. 4 மணி நேரம் ஊறட்டுங்க. இப்போ நம்ம ஊற வச்சு 4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நல்லா ஊறிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு நான் ஒரு 7 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேங்க, 5 பல் பூண்டு எடுத்துருக்கேங்க, 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேங்க, கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோங்க. மாவு அரைக்கும்போது கொர கொரன்னு அரைச்சிக்கோங்க, நைஸாக அரைச்சிடாதீங்க. இன்றைக்கி மாவோட 1 கப் முருங்கைக்கீரை, 1 கப் ஆனியன், 1/2 கப் தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி இலை இதெல்லாம் சேர்க்க போகிறேங்க. இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க. ஆனியன் சேர்த்துக்கிறேங்க, கீரையும் சேர்த்துக்கிறேங்க, கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேங்க. இப்போ தேங்காயும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. தோசை மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தோசை மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம தோசை ஊற்றலாங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி தோசை தவா வச்சுருக்கேங்க. கல் சூடாயிடுச்சுங்க. நான் கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேங்க. இப்போ மாவு ஊற்றிக்கலாங்க. இப்போ தோசையை சுற்றி கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தோசை நல்லா வெந்து வந்ததும் திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ தோசை நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வந்திருக்குங்க. இப்போ அந்த சைடும் நல்லா வேகட்டுங்க. அதுக்கப்புறம் நான் எடுத்து காமிக்கிறேங்க. இப்போ தோசையை எடுத்துடலாங்க.
இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், தோசை நல்லா வந்திருக்குங்க. நான் இன்னொரு தோசை ஊற்றி காமிக்கிறேங்க. மாவு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சுற்றி விட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ இந்த சைடு நல்லா வெந்துருச்சுங்க. திருப்பி போட்டுக்கலாங்க. நல்லா ப்ரௌனிஷாக வந்திருக்குங்க. அந்த சைடும் நல்லா வேகட்டுங்க. நான் எடுத்து காமிக்கிறேங்க. இன்றைக்கி ரெடி பண்ண சத்தான முருங்கைக்கீரை அடை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பண்ண சத்தான முருங்கைக்கீரை அடை தோசை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம விநாயகா கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.